அடுத்தது மிதுனம். இந்த 48 மணி நேரத்தில் குரு பயிற்சி பிறக்க போகுது, குரு பயிற்சி நடக்க போகுது. அதில் இந்த மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது, அவங்களுக்கு என்ன பரிகாரம்? ஏன்னா அவங்களும் நிறைய தாண்டி வந்திருக்காங்க. இனிமையாவது எனக்கு வெளிச்சம் வராதா என் வாழ்க்கையில் அப்படின்னு ரொம்ப ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லைம்மா. 12 ராசிக்கும் வந்து இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு இந்த 48 மணி நேரம் வெயிட்டிங்கில் இருக்காங்க எல்லாருமே. சொல்லுங்கள், இந்த மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு? 48 மணி நேரம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி ஏதோ கெடு மாதிரி. ஆமாம், ஏன்னா குரு ஒன்றும் சாதாரணமாக வராரு, அப்படியே உச்ச வீட்டுக்கெல்லாம் வராரு. அப்படிங்கிறப்ப இந்த 48 மணி நேரத்தில் நடக்கக்கூடிய குரு பயிற்சியானது மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அது எப்படி பாருங்க, 6, 8, 10 பார்க்குறாரு. அப்போ வந்து வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவங்க ஒரு 100 பேர் வச்சு ஒரு ஃபேக்ட்ரி வச்சு ரன் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு அங்கே யார் ஒரு ஏதோ ஒரு கருப்பாடு இருக்கே தெரியாமல் திடீர் அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம்னா உங்க லாட்டரி சீட்டில் ஒரு 10 கோடி விழுக போகுதா? அது கிடையவே கிடையாது. உங்களுடைய லெவலில் ஏதாவது ஒரு வகையில் வந்து திடீர் தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த தொழிலே வந்து பெரிய லெவலில் கொண்டு, அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தானே. உங்களுடைய திறமைக்கு ஒரு அங்கீகாரம். புதன்கிழமைங்கிறப்ப உங்களுக்கு டைமிங் தேவையே கிடையாது. புதன்கிழமை நீங்கள் எந்த நேரம் வேணாலும் ஒரே டைமிங்காக வச்சுக்கோங்க. ஒரு வாரம் இந்த கிழமை அப்படிலாம் போகவே கூடாது. ஒரே டைமிங்கில் புதன்கிழமை போய் துளசி மாலை வாங்கி கொடு, துளசியாவது 10 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்து ஒரு 5 மாவிளக்கு தீபம் ஏற்றி. வணக்கம், நான் உங்கள் பாலாமிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்து ஜோதிடர் யுகம் சேனல் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணி எங்களுக்கு இவ்வளோ வியூவர்ஸ் கிடச்சிருக்காங்கன்னா அதெல்லாம் உங்களுடைய ஆதரவு தான். அதுக்கு உங்களுக்கு முதல்ல எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்லணும். இன்றைக்கி வந்து நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். இருந்தாலும் இப்போ குரு பயிற்சி வரப்போகுது. இன்னும் ஒரு 48 மணி நேரத்தில் குரு பயிற்சி வருது. இந்த குரு பயிற்சி, இந்த 48 மணி நேரத்தில் வர்ற குரு பயிற்சி எப்படி இருக்கும் இந்த 12 ராசிக்கும் அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க நம்ம அருமையான ஒரு ஜோதிடர் திரு சங்கரேஸ்வரி அம்மா அவர்கள். அவங்க வந்து சாதாரண ஆள் இல்லைங்க. அவங்க நிறைய விஷயத்த கரைச்சி குடித்து கிட்டத்தட்ட 83லேருந்து அவங்க நிறைய கற்றுக்கிட்டு படித்து, அவங்க சாதாரணமானவங்க இல்லைங்க. நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. வாஸ்து பார்த்து சொல்லுவாங்க, அஸ்ட்ராலஜர் ஜாதகம் பார்த்து சொல்லுவாங்க, அடுத்தது நியூமராலஜி பார்த்து சொல்லுவாங்க, அடுத்தது வந்து இந்த மலர் மருத்துவம் சொல்லுவாங்க, அதாவது ஃப்ளவர் ரெமிடின்னு சொல்லுவாங்க. இவ்வளவும் படித்து நிறைய பேரோட பிரச்சனையெல்லாம் தீர்த்து எல்லாரும் என் சங்கரேஸ்வரி அம்மாவோட டேட் அப்பாயின்மெண்ட் கிடைக்காதா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்களுடைய அவ்வளோ நிறைய நன்மைகள்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இன்றைக்கி இந்த 48 மணி நேரத்தில் நடக்க போகிற குரு பயிற்சி எப்படி இருக்கும் 12 ராசிக்கும்னு நம்ம அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? ஜெகஜோதியாக இருக்கீங்க. அவ்வளோ அழகாக பச்சை கலர் புடவை, ரொம்ப அருமையா பிரமாதமா மகிழ்ச்சியா சிறப்பா இருக்கேம்மா. உலகெங்கும் இருந்து கண்டுகளித்துக் கொண்டிருக்கும், எனக்கு அதிகமாக ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் ஜோதிட யுகம் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக இருக்கீங்க. அதை விட நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு வந்து பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நிறைய பேருக்கு நன்மைகள்லாம் பண்ணியிருக்கீங்க. நிறைய கமெண்ட் பாசிட்டிவாக வந்திருக்கு. நம்ம போன வாட்டி வீடியோவில் பேசும்போது இந்த கமெண்ட் எல்லாம் பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. அப்போ எவ்வளோ பேருக்கு நிறைய நல்லது பண்ணியிருப்பீங்க இல்லையா? நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருப்பீங்க. இப்போது 48 மணி நேரத்தில் குரு பயிற்சி வருது. எல்லாரும் எதிர்பார்க்குறது இந்த ஜூன் 2ஆம் தேதி வர்ற குரு பயிற்சி. இந்த 48 மணி நேரத்தில் வர்ற குரு பயிற்சி எனக்கு எப்படி இருக்கும்னு ஒரு ராசியும் 12 ராசியும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. பார்க்கலாமா? ஒரு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? பார்க்கலாமா. அதுக்கு முன்னாடி இந்த குரு பற்றி பேசிடுவோம். சொல்லுங்கள். எல்லா வருஷத்துக்குள்ளே பாருங்க குரு பயிற்சி வந்துக்கிட்டே இருக்கும்.
ஏன் இந்த குரு பயிற்சிக்கு அதிகமான எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருக்குது? ஸ்பெஷலான குரு பயிற்சி இல்ல இது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருவோட உச்ச வீட்டுக்கு வராரு. சரி. அப்ப தனக்கு பிடிச்ச வீட்டுல நம்ம எப்படி இருப்போம்? ஜம்முன்னு உட்காரவும்ல. வில் பவர் நம்ம கொடுத்துறாங்க. அந்த வீட்டு அதிபதி நமக்கு வந்து வில் பவர் கொடுத்துறாங்க. அது நட்பு, ஃப்ரெண்ட்ஸ் வீடு. அப்ப எவ்வளவு ரசனையாக ஒரு கலவுக்கியலாக இருக்கக்கூடிய அமைப்புல வந்து இந்த குரு பயிற்சி இருக்குது. இது வந்து 12 வருஷத்துக்கு ஒருதான் வரும். அவருடைய குருவானவர் காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி அவர் தான். பாக்கியாதிபதி காலபுருஷனுக்கே அவர் தான் பாக்கியாதிபதியாகும். தேவகுருன்னு சொல்லக்கூடிய முழு சுபக்கிரகமான குரு வந்து தன்னுடைய உச்ச வீடான கடகத்துக்கு வராரு. அப்ப புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுனராசியில இருந்து புனர்பூசம் 4ஆம் பாதம் கடகராசிக்குள்ள தன்னுடைய பயணத்துல என்ட்ராகிறாரு. புனர்பூசமும் பாருங்க குருவோட நட்சத்திரம் தான். அப்படி இருக்கிறப்ப ரொம்ப ஸ்பெஷலான குரு பயிற்சி இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த 48 மணி நேரத்தில் நடக்கக்கூடிய குரு பயிற்சியானது வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பை வந்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அதான் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, பாசிட்டிவா. அடுத்தது மிதுனம். இந்த 48 மணி நேரத்துல குரு பயிற்சி பிறக்க போகுது, குரு பயிற்சி நடக்க போகுது. அதில் இந்த மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது, அவங்களுக்கு என்ன பரிகாரம்? ஏன்னா அவங்களும் நிறைய தாண்டி வந்திருக்காங்க. இனிமையாவது எனக்கு வெளிச்சம் வராதா என் வாழ்க்கையில் அப்படின்னு ரொம்ப ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லைம்மா. 12 ராசிக்கும் வந்து இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு இந்த 48 மணி நேரம் வெயிட்டிங்கில் இருக்காங்க எல்லாருமே. சொல்லுங்கள், இந்த மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு? 48 மணி நேரம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி ஏதோ கெடு மாதிரி. ஆமாம், ஏன்னா குரு ஒன்றும் சாதாரணமாக வராரு, அப்படியே உச்ச வீட்டுக்குலாம் வராரு. அப்படிங்கிறப்ப இந்த 48 மணி நேரத்தில் நடக்கக்கூடிய குரு பயிற்சியானது மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க, உடல் அளவில் பிரச்சனை கொடுத்துருப்பாங்க, தன்னுடைய குடும்பத்தால் பாருங்க உதாசீனப்படுத்தப்பட்டிருப்பாங்க, எல்லாத்துக்கும் பாருங்க மனசில் ஒரு காயத்துக்கு மருந்து போடுற மாதிரி இருப்பாங்க. அது மட்டுமே இல்லை, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு வராங்க. 7-10 2ஆம் இடத்துல தன குடும்பம் வாக்கு சார்ந்த உச்சமாக வந்து உட்கார்றாரு. உச்ச வளத்தோட இருக்கிறப்ப எப்படி இருக்க மாட்டாரு. அப்போ வருமானங்கள் முதல்ல வந்து உயரப்போகுது. இப்படி சொன்னோன்னே இப்போ நிறைய பேர் கமெண்ட் போட்டுருவாங்க, ஏமா நானே கஷ்டத்துக்கு வச்சுட்டு இருக்கத்தான் செய்வீங்க இல்லைங்கல்ல. ஏன்னா ஆனால் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஸ்டெப்பு மேலே போவீங்க. இப்போ இது வரைக்கும் நான் 20,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த குறுப்பெயர்ச்சிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க ஒரு 30,000 சம்பளம் வாங்குவீங்க. அந்த மாதிரி அமைப்புகள் வந்து உருவாகும். ஏதோ உங்களுக்கு வருமானத்தில் ஒரு பகுதியை வந்து சேமிக்கிற அளவுக்கு உடைய வருமானம் உயரக்கூடிய காலமாகத்தான் இருக்குது. ஆனால் கடன் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் வெளியில் வருவாங்க. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு அவங்க ராசிக்கு வந்து 6ஆம் இடத்த குரு பகவான் பார்க்குறாரு. அது எப்படி பாருங்க, 6, 8, 10 பார்க்குறாரு. அப்போ வந்து வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவங்க ஒரு 100 பேர் வச்சு ஒரு ஃபேக்ட்ரி வச்சு ரன் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு அங்கே யார் ஏதோ ஒரு கருப்பாடு இருக்கே தெரியாமல் ஒரு மனசுக்குள்ள குழப்பமே குறைஞ்சிக்கிட்டே இருக்குமா, இந்த குரூப்பு அதான் ஃபஸ்ட்டு மொதல் காட்டி கொடுப்பாரு. இவன் தான்ப்பா உனக்கு துரோகி, கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்ட்டு. எதிரியாகவும் இருக்க மாட்டார். இப்போ சாதாரணமாக ஒரு இடத்துல ஒரு வேலை பார்க்குறேன் நான், என்னால் முடியாமல் நடைபாதையில் ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் அப்படின்னா கூட அவங்களுக்கு ஒரு துரோகி இருப்பாங்க. மிதராசிக்காரங்களுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு பிரச்சனைகள், ஒரு எதிரிகள் இருக்கத்தான் செய்வாங்க. அப்போ அவங்களை யாருன்னு சொல்லி காட்டி கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த குரு பகவானுடைய குரு உச்ச வீட்டுக்கு வராரு. இந்த குரு பயிற்சியானது இருக்குது. 8ஆம் இடத்துக்கு பார்க்குறாரு. 6, 8 வந்து குரு பார்வை செய்யறதுனால பாருங்க திடீர் அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம்னா உங்க லாட்டரி சீட்ல ஒரு 10 கோடி விழுக போகுதா, அது கிடையவே கிடையாது. உங்களுடைய லெவல்ல ஏதாவது ஒரு வகையில வந்து திடீர் தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த தொழிலே வந்து பெரிய லெவலில் கொண்டு, அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தானே. உங்களுடைய திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அளவில் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு இருக்குது. வீட்டில் பாருங்க நெகட்டிவான வார்த்தைகள் பேசிக்கிட்டு வீட்டில் ஒரு சண்டை சச்சரவோடு இருக்கக்கூடியவங்களுக்கு, மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து அந்த இதெல்லாம் கொஞ்சம் மாறும். நான் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது கூட அங்கே சனி லாபசனியாக உட்காந்துருக்காரு. கர்மசனியாக இருக்கிறவரை வந்து இந்த குரு பகவானுடைய பார்வைப்படுறதுனால நீங்கள் வந்து கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன எனக்கு நீங்கள் சொல்லலாம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெருமாளைத்தான் நம்ம வந்து மாமன் உறவு சொல்லி வழிபடக்கூடிய அமைப்பில் பெருமாள் இருக்காரு. அப்போ அந்த பெருமாளுக்கு புதன்கிழமைங்கிறப்ப உங்களுக்கு டைமிங்கு தேவையே கிடையாது. புதன்கிழமை நீங்கள் எந்த நேரம் வேணாலும் ஒரே டைமிங்காக வச்சுக்கோங்க. ஒரு வாரம் இந்த கிழமை அப்படிலாம் போகவே கூடாது.
ஒரே டைமிங்கில் பதங்களாமல் போய் துளசி மாலை வாங்கி கொடுத்து, துளசியாவது 10 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்து ஒரு 5 மாவிளக்கு தீபம் ஏற்றி முன்னாடி உட்காந்து வேண்டிக்கங்க. உங்களுக்கு ஒரு வசீகர சக்தியை கொடுக்கக்கூடிய கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் தான். அந்த ராசிக்காரங்க புன்சிரிப்போடு இருக்கக்கூடிய ஒரு பெருமாள். வேற எதுவும் அப்படி இருக்காங்களா? இல்லையே. சிரிச்சமானைக்கு அப்படி இருப்பாரு. அவருக்கு கவலை இல்லாம இருக்கா? எல்லா கவலை இருக்கு அவருங்க. ஆனா பாருங்க எப்படி இருக்காரு. நம்ம போய் பார்த்தோன்னே அந்த சிரிப்பு நமக்கு வந்து அப்படி பரவும். அதுக்காகத்தான் பெரும்பாலும் பெருமாள்களுக்கு விரும்பி போவாங்க. ஆமா. ஆனா அந்த வைப்ரேஷன் வந்து உங்க உடம்புல நீங்க போய் பெருமாளே ஒரு வைப்ரேஷன் தான். அப்ப நீங்க பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பண்ண ரொம்ப சிறப்பா உங்களுக்கு வந்து இருக்கும். உங்க வாழ்க்கையே பாருங்க வண்ணமயமாக மாறுவதற்கு இந்த 12 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய குரு பயிற்சி, அதுவும் பாருங்க இப்ப 48 மணி நேரத்துல வரப்போகுது. அதுக்கு முன்னாடி போய் வழிபாடு பண்ணிக்கங்க. வாழ்க்கையில ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும். நல்லா சொன்னீங்கம்மா. மிதுன ராசி வந்து தைரியமா இருப்பாங்க இனிமே. ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இருக்கு. மிதுன ராசிக்கு நல்ல தெய்வ வழிபாடு நிறைய பண்ணுங்க. அதுவும் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுவே ஒரு வைப்ரேஷன் தான். பெருமாளே வந்து டப்பு கொடுக்குறவர். அதனால் எல்லாருக்கும் தேவை முதல்ல பணம் தான் இல்லையா? பணம் இருந்தால் ஆரோக்கியம் எல்லாமே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ பணமும் தேவை. அதனால் ரொம்ப நல்லா தைரியமாக இருங்க. வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் சங்கரேஸ்வரி அம்மாவை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சந்தேகம்னாலும் அவங்க சொல்லுவாங்க. ஜாதகம் எடுத்துகிட்டு போங்க, பாருங்கள். இந்த கட்டத்துக்கு உண்டான பரிகாரம் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுதான் மெயின். அதை பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியிலேருந்து அந்த பரிகாரம் பண்ணி முடித்தோடனே அந்த குரு பயிற்சியிலேருந்து உங்களுக்கு தான் டாப். ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.